முத்துவும் மீனாவும் பல நாட்களாக அனுபவித்த கஷ்டங்களுக்கும் அவமானங்களுக்கும் முடிவு கிடைக்கப் போகிறது என்று அனைவரும் நம்பியிருந்த நேரம் அது. வீட்டை மீட்டெடுக்க வேண்டிய 38 லட்சம் ரூபாயை எப்படியோ திரட்டி வைத்து விட்டார்கள் என்ற செய்தி வீட்டுக்குள் பரவியதும் விஜயாவின் முகத்தில் நீண்ட நாட்களுக்குப் பிறகு ஒரு நிம்மதியான சிரிப்பு மலர்ந்தது. உடனே அவர் மனோஜுக்கு அழைத்து இந்த மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்தார். போன் எடுத்த மனோஜிடம் நம்ம வீடு மீண்டும் நம்ம கைக்கு வரப்போகுது என்று உற்சாகமாக கூறியவுடன் மனோஜும் ஒரு கணம் நம்ப முடியாமல் நின்றான். உண்மையாவா அம்மா? முத்துவும் மீனாவும் பணத்தை ரெடி பண்ணிட்டாங்களா என்று ஆவலுடன் கேட்டான். விஜயா அதற்கு, நானே கடைசி வரை அவங்கால முடியாது என்று நினைச்சேன். ஆனா எப்படியோ பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நாளைக்கு வீடு ஏலத்துக்கு போகும் முன்னாடியே பணம் கட்டி வீட்டை மீட்டுடலாம். இனிமே உனக்கும் அந்த ஷோரூம்ல கஷ்டப்பட்டு வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று கூறினார். அந்த வார்த்தைகளை கேட்ட மனோஜ் மனதில் பெரிய நிம்மதி வந்தது. ஆனால் அதே நேரத்தில் விஜயா, இதுக்கப்புறம் உங்க அப்பா என்ன முடிவு எடுப்பார்னு தெரியல. இந்த வீடு திரும்ப நம்ம கைக்கு வர காரணம் முத்துவும் மீனாவும் தான் என்று சொல்லியதும் மனோஜ் சற்றே அமைதியாகி, அதை பற்றி பிறகு பார்ப்போம், இப்போ வீடு நமக்கு கிடைக்கப் போகுதுன்ற சந்தோஷம் மட்டும் போதும் என்று கூறினான். அந்த உரையாடல் முடிந்ததும் மனோஜின் அருகில் இருந்த ரோகிணி அவன் முகத்தை கவனமாக பார்த்தாள். என்ன விஷயம் என்று கேட்டபோது வீடு மீண்டும் கிடைக்கப் போகிறது என்ற செய்தியை மனோஜ் பகிர்ந்தான். ஆனால் அந்த செய்தி ரோகிணிக்கு மகிழ்ச்சியை தரவில்லை. மாறாக அவளுடைய முகத்தில் ஒரு பதட்டம் தோன்றியது. வீடு திரும்ப கிடைச்சா எல்லாரும் முத்துவையும் மீனாவையும் தான் புகழ்வாங்க. அந்த வீட்டுக்குள்ள நீ போனா கூட உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க என்று அவள் மெதுவாக கூறத் தொடங்கினாள். மனோஜ் அதிர்ச்சியடைந்து அவளை பார்த்தான். என்ன இப்படிச் சொல்ற என்று கேட்டான். ரோகிணி தொடர்ந்து, நீ வாங்கின கடனாலதான் இந்த பிரச்சனை வந்தது. ஆனா பணத்தை ஏற்பாடு பண்ணியது முத்துவும் மீனாவும். நாளைக்கு எல்லாரும் அவங்களையே தூக்கி பிடிப்பாங்க. நீ அந்த வீட்டுக்குள்ள போனா ஒவ்வொரு நாளும் உன்னை குறை சொல்லுவாங்க. முத்து நேராக எதுவும் சொல்லலன்னாலும் அவன் பார்வையே உன்னை அவமானப்படுத்தும் என்று மனோஜின் மனதில் சந்தேக விதைகளை விதைத்தாள். அந்த வார்த்தைகள் மனோஜின் மனதில் மெதுவாக தாக்கம் ஏற்படுத்தின. மகிழ்ச்சியாக இருந்த அவன் முகம் சற்றே மாறியது. ஆனா அம்மாதான் என்னை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க என்று அவன் கூறினாலும் ரோகிணி அவனை மேலும் குழப்பும் வகையில் பேசிக்கொண்டே இருந்தாள். இதே நேரத்தில் வேறு ஒரு இடத்தில் மீனா மிகவும் கவனமாக பணத்தை எடுத்துக்கொண்டு சென்றாள். வீட்டை மீட்க வேண்டிய அந்த தொகைதான் அவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகும் என்பதால் ஒவ்வொரு அடியும் அவள் பதட்டத்துடன் வைத்தாள். ஆனால் அவளுக்கு தெரியாமல் சிலர் அவளை தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பணம் மர்மமாக கைமாறியது. இந்த சம்பவம் நடந்ததை முதலில் யாருக்கும் புரியவில்லை. வீட்டிலிருந்தவர்கள் அனைவரும் பணம் பாதுகாப்பாக இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருந்தனர். ஆனால் சில மணி நேரங்களில் நிலைமை முற்றிலும் மாறியது. பணம் காணாமல் போய்விட்டது என்ற செய்தி பரவியதும் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். வீடு மீட்கப்படப் போகிறது என்று கொண்டாடிக் கொண்டிருந்த விஜயாவும் இந்த செய்தியை கேட்டவுடன் கலங்கிப் போனார். இது எப்படி நடந்தது என்ற கேள்வியே அனைவரின் மனதிலும் ஓடியது. அந்த நேரத்தில் விஜயாவுக்கு மனோஜிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது. நடந்த விஷயத்தை கேட்ட மனோஜ், நீங்க கவலைப்படாதீங்க, நான் வர்றேன், எல்லாரும் ஏலம் நடக்கிற இடத்துக்கு போங்க என்று கூறி அழைப்பை முடித்தான். வீட்டிலிருந்த முத்து, மீனா, அண்ணாமலை, சந்திரா என அனைவரும் பதட்டத்தில் மூழ்கினர். மீனா தன்னைத்தானே குற்றம் சொல்லிக் கொண்டு அழுது கொண்டிருந்தாள். என்னாலதான் இப்படி ஆயிடுச்சு என்று கதறினாள். முத்து ஒருபுறம் பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருந்தான். அண்ணாமலையும் எதுவும் பேசாமல் கவலையுடன் நின்றார். அந்த சூழ்நிலையில் சந்திரா மட்டுமே அனைவருக்கும் ஆறுதல் கூறிக் கொண்டிருந்தார். நல்லவங்களுக்கு கடைசில நல்லதுதான் நடக்கும், கடவுள் நம்மை கைவிட மாட்டார் என்று கூறி அனைவரையும் சமாதானப்படுத்தினார். ஆனால் நேரம் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. ஏல நேரம் நெருங்கிய போது அனைவரும் மன அழுத்தத்தில் இருந்தனர். பணமில்லாமல் வீட்டை மீட்பது சாத்தியமில்லை என்ற எண்ணம் அவர்களை மேலும் பதற வைத்தது. ஏலத்திற்கான இடத்தில் அனைவரும் ஒன்று கூடிய போது எதிர்பாராத விதமாக மனோஜும் ரோகிணியும் அங்கு வந்தனர். அவர்கள் கையில் ஒரு பெரிய பணப்பை இருந்தது. அதை பார்த்தவுடன் அனைவரும் குழப்பமடைந்தனர். மனோஜ் நேராக சென்று, இதோ 38 லட்சம் ரூபாய், கடனாக வாங்கிய முழு தொகையும் இதில் இருக்கு, இதை வாங்கிக்கிட்டு வீட்டை எங்களுக்கு திருப்பிக் கொடுங்க என்று கூறினான். அந்த காட்சியை பார்த்தவர்கள் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். பணம் எங்கிருந்து வந்தது என்று யாருக்கும் புரியவில்லை.
ரோகிணி அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். மனோஜ் மட்டும், இந்த உதவியை ரோகிணிதான் செய்திருக்கா, அவ இல்லையென்றால் இந்த வீடு நமக்கு கிடைக்காது என்று பெருமையாக கூறினான். சில நொடிகள் அனைவரும் பேச முடியாமல் நின்றனர். வீடு மீட்கப்படும் என்ற மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த பணத்தின் பின்னால் ஏதோ மர்மம் இருக்கிறது என்ற சந்தேகம் மற்றொரு பக்கம் எழுந்தது.